டிஎம்கே பீரியடில் எப்போ கரண்ட் போகுது எப்போ வருதுன்னே தெரியாது. எங்களுக்கு உயர் மின்னழுத்தமே கிடையாது. சாப்பிடும்போது கூட கரண்ட் இருக்காது. ஆனால் ஏடிஎம்கே பீரியட் வந்த பிறகு தான் பவுன்ராஜ் எம்எல்ஏ இருக்கும்போது இது 110 கிலோவால்ட்டு உயர் அழுத்த மின்சாரம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி விட்டார். எல்லாம் இந்த சுற்று வட்டார ஒரு 20-30 கிராமத்துக்கு குறைந்த மின்னழுத்தம் இல்லாமல் இந்த எஸ்எஸ்லேருந்து எங்களுக்கு மின்சாரம் கிடைக்குது. தற்காலிகமாக இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட்டு 60 வயசு வரைக்கும் ரிட்டர்மெண்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 60 வயசு ரிட்டர்மெண்ட்னா அவங்க சம்பாரிச்சு விடுவாங்க சார். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு எதுவுமே கிடையாதுங்க. சராசரியாக எங்கள் கிராமத்தில் ஒரு 3000 இளைஞர்கள் இருக்கும். வேலைவாய்ப்பு சரியான இதில் இல்லாமல் எல்லாருமே சரி ஒரு 15,000 ரூபா 10,000 சம்பளம் கூட இல்லாமல் தினசரி கூடி ஒரு டிரைவர் மாரி கொள்கிற மாரி இப்படி தான் வேலை பார்த்துட்ருக்கோம். ஒரு தொழில் முறையோ ஏதோ ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு கவர்மெண்ட்டு சரியான முறையில் இல்லைங்க. திறமைகள் இருக்குது, 1008 திறமைகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு 500 ரூபா சம்பாரிச்சவனும் குடும்ப சூழ்நிலைகள் அது மாதிரி போயிட்டு இருக்காங்க. அதுக்கான இது கூட வழிவகை கூட அந்த கவர்மெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டேதுங்க. எங்கள் எடப்பாடி ஆட்சியார் இருக்கும்போது இளைஞருக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் கண்டிப்பாக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் செய்கிறோம் அப்படி தான் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு மனித உரிமை, இப்போ ஒரு பெரிய ஆள் சின்ன ஆளுங்க பார்க்காம இளைஞருக்கும் ஒரு தனி வாய்ப்பை கொடுத்துருந்தாங்க. மீண்டும் வேண்டும் எடப்பாடி ஆட்சி.